ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கும் என் தாய் தந்தைக்கும் கோடான கோடி நன்றி. உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இப்போ ஒரு முக்கியமான வீடியோவை பற்றி தான் இந்த டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்கல்ல. வெளியில் எங்கே போனாலும் சரி சண்டை போடுறது, பஸ்ஸில் ஏறினாலும் சண்டை போடுறாங்க. நிறைய ஹோட்டலுக்கு போனாக்க வீட்டில் பல பிரச்சனைகள் வந்திருப்பாங்க. ஹோட்டலில் போய் சப்ளையர்கிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. சிலவங்க வேலை போய் அங்கே போய் எங்கேயோ வேலை செய்கிற நண்பர்கிட்ட போய் சண்டை போட்டுருப்பாங்க. இது எல்லாமே இது வந்து தவிர்க்கணும்னா ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா போதும், அதில் இதை ஜெயிச்சிடலாம். நீங்கள் சின்ன விஷயந்தான் அது. எப்போவுமே வந்து ஒரு தாவு போகும்போது கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. அந்த டென்ஷனை தவிர்த்திடலாம். தேவையில்லாமல் அந்த சண்டை எதுவுமே கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு நல்லது. கொஞ்சம் முன்னாடி போகணும். 10 நிமிஷம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போங்க. அங்கேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போகணும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த இதை தவிர்த்திடலாம். ஒன்று. அதே மாதிரி காலையில் வந்து எந்திரிக்கும் போதே ஃபஸ்ட்டு எழுந்துச்சி உட்காந்துட்டு கிழக்க நோக்கி உட்காந்துட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டணும். தாய் தந்தைக்கு வந்து நன்றி சொல்லணும். நான்லாம் டெய்லியும் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். என் தாய் தந்தைக்கு நன்றிட்டு ஒருபோதும் அது சாமி கும்பிட்றதுனா நீங்கள் அது அடுத்த விஷயம் கும்பிட்டுக்கலாம், அது பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை. மெயின் வந்து தாய் தந்தைக்கு நன்றி சொல்லிடணும். இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஃபஸ்ட்டு வேண்டுறது இப்போ முதல் வேண்டுகோள் அதான். தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த நாள் ஃபுல்லாகவே இனிய நாளாகவே இருக்கும். நீங்கன்னா பாருங்கள், இதை பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க. அந்த விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த விஷயத்துக்கு நானே ஒரு உதாரணம். அது வந்து ஒர்க்கர்ஸாக இருக்கும்போது கரெக்டாக நான் முன்னாடி போயிடுவேன். எப்போயுமே நான் வேலை செஞ்சுக்காட்டினா நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுவேன். இங்கேருந்து போகும்போது எந்த டென்ஷன் இருக்காது. பஸ்ஸில் போகும்போது அங்கே போய் நல்லா நீட்டாக வேலை பார்க்கலாம். அந்த டென்ஷன்லாம் வேலை பார்க்கலாம். அதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரும். மெயினாக வந்து அந்த டென்ஷன் ஆக மாட்டேன். நான் இந்த தவிர்த்துருவேன். ஏன்னா ஒரு பழமொழி சொல்கிறாங்க, கேள்விப்படுறீங்களா? கோபப்பட்டு எழுகின்றவன் நஷ்டத்தோடு அமர்வான். அது வந்து உண்மைங்க. நிறைய பேர் பாருங்கள், ஒரு செகண்டு கோபப்பட்டு எதாவது பண்ணிட்டு போயிடுறான், ஜெயிலில் போயிட்டு இது பண்ணிடுறோம். இது தேவையா? மக்க நாளில் பாருங்கள், அதை நினச்சி ஃபீல் பண்ணுவான். கோவப்பட்டு எடுக்கிற முடிவு நமக்கே எதிராக தான் அமையும். நிறைய பேர் கோவப்படுறது வந்து பெருமைன்னு நினச்சிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு, தவறான. அது டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன கேட்டால். நான் வந்து எப்போவுமே வேலை செய்யும்போது நான் அப்படி முன்னாடி போயிடுவேன். கரெக்டாக என்னை மாற்றி வரவன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவான். இருந்தாலும் நான் அதை பெருசு பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து கரெக்டாக மக்கானில் போகும்போது லேட்டாலாம் போக மாட்டேன். கரெக்டாக போய் மாற்றி விட்ருவேன். அதே மாதிரி அந்த விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணுறோம் தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு செல்வந்தராக இருக்கேன். என்னோடய வேலை லேட்டாக வர்றது அந்த மாதிரி சட்டை போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க வேலை அந்த மாதிரி டென்ஷனாக வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. அப்படி அது நானே ஒரு உதாரணம் அதுதான் சொன்னேன். டென்ஷன் ஆகாதீங்க. எங்கே இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிடுங்க. எவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிடுங்க. அப்போ வந்து அந்த எந்த தேவையில்லாமல் இந்த சண்டை இதெல்லாம் தவிர்த்துடலாம். போகும்போது இந்த இப்போ 2 வீலரில் போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 வீலர்லாம் எடுக்கும்போது வேண்டிட்டு தான் எடுக்கணும். இந்த நாள் கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிட்டு எடுக்கணும். அப்போனா நீங்கள் வந்து கரெக்டாக போய் அங்கே ரீச் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டென்ஷனான அந்த கதை தான் நான் சொல்லலான் இருக்கேன். பேப்பரில் படித்த செய்தி தான். ஒரு இந்த விழுப்புரத்துக்கு நான் நடந்தது. ஏதோ ஒரு வருஷக்கணக்கு ஆச்சு. பேப்பரில் படித்த வந்த மேட்ரு தான். அப்போ வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து 2 பேர் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்களால பஸ் ஏறி போக முடியாது. பஸ்ஸுக்காரன் தான் ஏற்ற மாட்டானே அப்படின்னு. அப்புறம் சரி ஒரு ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர் வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோங்க ஆகும் அப்படின்னு. இவங்கெல்லாம் ஃபுல்லாக தள்ளாடிட்டு வந்து 2 பேரும் கேட்டுட்ருக்காங்க ஆட்டோ டிரைவர். அவர் சொல்லியிருக்காரு, அங்கே அவ்வளோ தூரம் வரணும்னா 100 ரூபா ஆகுங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. அது இப்படி நீ எந்த ஊர், ஏது என்ன, நாங்கள் எத்தனை வருஷமாக போகிறோம் வரோம்,
நான் யார் தெரியுமா? நாங்களாம் 50 ரூபாய்க்கு தான் போகிறோம் வர்றோம் அப்படின்னு வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசியிருந்தோன்னே ஆட்டோ டிரைவரும் டென்ஷன் ஆகிட்டார். அவரும் பேச இவங்க பேச வாக்குவாதம் வந்து ரொம்ப முத்திடுச்சு. எல்லாம் முடியாதுங்க, சரி ரொம்ப இதாகிடுச்சு, சரி ஏறுங்கன்னு சொல்லிட்டு இந்த 50 ரூபாய்க்கு வந்து அந்த பாதி தூரத்தில் கொண்டு நிப்பாட்டிடணும்னு சொல்லிட்டு இவரும் கொண்டு போய் பாதி தூரத்தில் நிப்பாட்டிட்டார். இவ்வளோதாங்க நீங்கள் கொடுக்குற காசு இவ்வளோ தான் வரும், இவ்வளோ தூரம் தான் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் காசு தர முடியாது. நான் எங்கே சொன்னேன்னா அங்கே கொண்டு போய் என்னை இறக்கி விடு, அப்படின்னா நான் காசு கொடுப்பேன் அப்படின்னாரு. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் கிடையாது, 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கே வரும், 50 ரூபாய்க்கு இவ்வளோ தாங்க வரும், இதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன், 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், நான் கொண்டு போய் உங்களை அங்கே விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை முத்தி போய் அடித்து பிடிச்சி கட்டி பிடிச்சி உருண்டு ரோட்லேயே. ஏன்னா இவங்க 2 பேரில் மல்லு கட்டி பிடிச்சி இழுத்து ஆட்டோ டிரைவர் இது பண்ணோம். பார்த்தா ஆட்டோ டிரைவர் இறந்துட்டார். பிடிச்சி இந்த சண்டையில் பாருங்கள் இறந்துட்டாப்படி. அப்போ அப்போ சுற்றியெல்லாம் கூட்டமாக கூட்டின்னு எல்லாம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து அழகாக அதை கொஞ்சம் போய் இது பண்ணிட்டாங்க. போச்சா அந்த இடத்துல பாருங்கள், ஒரு 50 ரூபா மேட்ரு தான். நீங்கள் 50 ரூபான்னு சாதாரண நினைக்கலாம், ஒரு 50 ரூபா. ஆனால் 3 பேர் வாழ்க்கை அதில் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு ஆட்டோ டிரைவராக கொஞ்சம் யோசனை பண்ணி போயிட்டு போகிறான்னு விட்டுருக்கலாம். இல்லை அவங்க 2 பேராவது எவ்வளோ காசு நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சு செலவு பண்ணியிருக்கோம், ஒரு 50 ரூபா பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி இது பண்ணிடலாம். ஆனால் அந்த ஒரு 50 ரூபா காசு அது எப்படி ஆச்சு பாருங்கள். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி காலைல வந்து இந்த நாள் இனிய நாள் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்க மாட்டோம். காலையிலே வேண்டணும், நல்லதை நினைக்கணும், நல்ல செயல் பண்ணணும் அப்படின்னு வேண்டணும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, அந்த பேப்பரில் வந்து செய்தி தான் இருந்தாலும் பார்த்துக்குங்க. காசு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கராராக இருப்பாங்க, எந்தெந்த இடத்துல இருக்கணும் அதெல்லாம் யோசனை பண்ணி இருக்கணும். சில விஷயம் விட்டுறது நல்லது. அந்த ஒரு 50 ரூபா காசு பாருங்கள், அந்த 3 பேர் வாழ்க்கையே தலையில் அப்படியே அந்த ஒரு செகண்டில் திருப்பி போட்டுருச்சு. அந்த 3 பேர் குடும்பத்துலேயும் நிம்மதி இருக்குமான்னு நினச்சி பாருங்கள். 2 பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டார், எப்படி இருக்கும்? அதான் சொல்லு, எங்கே போனாலும் விழிப்புணர்வாக இருங்க, கொஞ்சம் நேரம் முன்னாடியே போயிடுங்க, வேலைக்கு லேட்டாக போகாதீங்க. குறுக்க எதாவது பேசினா அந்த டென்ஷனில் எங்கே இருக்கக்கூடாது. வீட்டில் ஏதாவது டென்ஷனாக யாரும் டென்ஷனாக பேசாதீங்க. நம்ம வந்து டென்ஷன் ஆகி பேசிட்டு இருந்தோம்னா அதை குழந்தைங்க பார்த்துட்டாங்கன்னா அதை அப்போ அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. எரிச்சலாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் பேசாத, நல்லா அன்பாக பேசி பாருங்க. அன்பாக பேசிட்டாங்கன்னா அந்த ஸ்டைல் அவங்களுக்கு வரும். 100 ஆசிரியரோட ஒரு பெற்றோர் தான் அதுக்கு சமமானவங்க. அவங்கள பார்த்து அந்த குழந்தைலாம் ஃபாலோ பண்ணும். அவங்கள பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் கொஞ்ச நாள் அப்படி தான் டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன். டென்ஷன் ஆகிறத விட்டுட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா 7 பேர் இல்லை, அது வளர்க்கணும்னு சொல்லி அடிக்கிறது பிடிக்கிறது இது மாதிரி. அவங்கன்னா படிக்கலை, அந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியாது. அதை ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வளர்ந்துட்டாங்க. நம்ம வந்து இந்த குழந்தைகிட்ட என்ன இது பண்ணுறோமோ அதே பேச தான் மாற்றோம், அது இது ரியாக்ஷன் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து நான் சொல்லியிருந்தேன், நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன்னு, இந்த சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தான். அது மட்டும் லைட்டாக ஏதாவது வயிறு இருதோ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸசைஸ், ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் சொல்லுவேன். நாளைக்கு சொல்கிறேங்க, அதை ஃபாலோ பண்ணி. சரிங்களா? பாய். இந்த நாள் இனிய நாள்.